நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த 2 பார்ட்டையும் யாராவது பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 பார்ட்டையும் ஃபுல்லாக நான் பார்த்தேன் அப்படிங்கிறதையும், அந்த 2 பார்ட் பார்த்ததில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 2வது பார்ட்டோட தொடர்ச்சியாக பார்ட் 3 தான் இந்த வீடியோவில் போடுறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட், மெரின் பர்மிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்னா சேலரி கம்மியாக தான் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. இதில் பார்த்தீங்க ஒரு சில வேலைகளுக்கு நல்ல சம்பளத்திலையும் வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வேலைகள் இதில் என்னென்ன மாதிரியான வேலைகள், அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண முடியுமா முடியாதா, எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதையும், சம்பளம் லோவான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், சம்பளம் இவ்வளோ கம்மியாக நம்ம போய் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. இவ்வளோ கம்மியாக நான் சம்பளத்தை போய் அதை நான் இங்கேயே இந்தியாவிலே சம்பாரிச்சிருவேனே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு உண்டான பதில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு, யாராவது டிகிரி முடித்தவங்க அந்த ஏற்கனவே 2வது வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த மாதிரி பிசிஎம் பர்மிட்டை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாட்ஸ்அப். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படியாவது நல்லபடியாக உள்ளர போயிடணும் அப்படின்னு நினச்சி அதை கிடைக்கிற பர்மிட்டில் உள்ளே போயிட்டு அங்கே போய் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மற்றவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை கண்ணை மூடிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மி. சில பேர்லாம் எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட்லாம் சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்மளால் இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கட்ட முடியாது, கம்மி அமௌண்ட்டில் போகலாமா அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். சர்வீஸ் சார்ஜ் கம்மி. இதில் இருக்க மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி லோவாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட்டை கம்பேர் பண்ணுறப்ப இதில் சேலரி இருக்கும். இதுதான் இதில் இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இதுலையுமே சேலரி அதிகமான ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால அது என்னென்ன வேலைகள் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆஃபீஸ் பாய் வேலை அப்படிங்கிற மாதிரி வரும். ஆஃபீஸ் பாய் வேலை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஹச்ஆர் இந்த மாதிரி ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒர்க்கர்ஸுக்கிட்ட டேரெக்டாக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஆஃபீஸ் பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ நம்ம ஆஃபீஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் இடையில கனெக்டிவிட்டியாக இருப்பீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த ஷிப்யார்டு, பிசிஎம் பர்மிட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஒர்க்கு ஒரு இடத்துல சைட் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இது ரெண்டுக்கும் பாலமாக இருந்து ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஆஃபீஸ் பாயோட வேலை. இது வேலையும் கொஞ்சம் ஈஸி, சம்பளம் இதுக்கு கூட கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெல்டர் ஜாப்பை சொல்லலாம். வெல்டரை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் கொஞ்சம் மவுஸ் கூட. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெல்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சேலரி கொஞ்சம் ஹையாகவே கொடுப்பாங்க. அதாவது ஜென்ரல் ஒர்க்கர், சிபிஆர், பிசிஎம் பர்மிட்டில் கம்பேர் பண்ணுறப்ப வெல்டருக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியனுக்கும் ஓரளவுக்கு சேலரி ஹையாக தர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிஷியனாக நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும், சேலரியும் ஹையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் சொல்லலாம். டெக்னீஷியன் அதுக்கப்புறமேட்டு இந்த ஆப்ரேட்டர் லெவலில் யாராவது சிபிஆர், பிசிஎம் பர்மிட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ரேட்டர்னா அந்த ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் இல்லை ஏதாவது மிஷின் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு அங்கே ஆப்ரேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சேலரி அதிகம். அதே மாதிரி டெக்னீஷியன் அப்படின்னா ஒரு சில இந்த மெக்கானிக் வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள டெக்னீஷியனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே சேலரி அதிகமாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ எடுக்கலே ஓரளவுக்கு உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் இன்டர்வியூ எடுத்துருப்பாங்க. இந்த வேலைக்குன்னு இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்போ இன்டர்வியூவில் உங்களுக்கு சேலரி நீங்கள் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அதிகமாக கேட்குறீங்கன்னா கொடுத்து எடுப்பாங்க. ஐயா, இந்த மாதிரி டெக்னீஷியன் வேலை எனக்கு எதுவுமே தெரியாதியா, நான் பொதுவாக எனக்கு பேசிக் தான் தெரியும், பொதுவாக ஜென்ரல் ஒர்க்கராக என்னால் போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும். பிசிஎம், சிபிஆர் பர்மிட் இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜென்ரல் ஒர்க்கராக போக முடியும். ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னா எந்த வேலை கொடுத்தாலுமே செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேலை வேணாலும் கொடுப்பாங்க, நீங்கள் அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஒர்க்கராக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் தருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இல்லை ஜென்ரல் ஒர்க்கராக நான் போக விரும்பலை, இங்கே ஏதாவது ட்ரைனிங் சென்டர் இருந்தால் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரினா பைப் ஃபிட்ரு, பைப் இன்ஸ்டாலேஷனு இந்த மாதிரி வெல்டரு கூட இங்கே ட்ரைனிங் தராங்க. ஒரு சில ஜாபுக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் தராங்க. ஒரு சில ஜாபுக்கு நீங்கள் அமௌண்ட் கட்டி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10,000 நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 10,000 கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களே இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி அவங்களே வேலைக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தர அந்த நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன வேகன்சி இப்போ இருக்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சூட்டாபிள் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரைனிங் போனீங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ பைப் ஃபிட்டர், பைப் இன்ஸ்டாலேஷன் இதிலெல்லாம் நீங்கள் போனீங்கனாலும் சேலரி கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சிபிஆர் பர்மிட், பிசிஎம் பர்மிட்லாம் யாருமே வராதிங்க, வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சம்பளம் ரொம்ப லோவாக இருக்கும், பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போகையில் அப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஏதாவது கோர்ஸ் முடிச்சு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதே கம்பெனியில் கூட உங்களுக்கு போஸ்டிங்
போஸ்டிங் வந்து அதிகமாகும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க, போயிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டீங்க, இல்லை கஷ்டப்பட்டு ஃபோக் லிஃப்ட் ஆப்ரேட்டர் எடுத்துட்டீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் எடுத்துட்டீங்க லைசன்ஸ் அப்படின்னா, சிங்கப்பூர் லைசன்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேஞ்சே வேறு. மந்த்லி பேசிக் ஒரு எஸ்பாஸ் இபாஸில் கூட அடுத்தது உங்களால் திருப்பி சிங்கப்பூருக்குள்ள போக முடியும். ஆனால் ஃபோக் லிஃப்ட் எடுத்துகிட்டு எஸ்பாஸில் போகிறது கொஞ்சம் சிரமம். ஆனால் பிசிஎம் பர்மிட்டுக்கு நீங்கள் சிபிஆர் பர்மிட்டில் போய் ஃபோக் லிஃப்ட் எடுத்தீங்கன்னா பிசிஎம் பர்மிட்டுக்கு மாறிக்கலாம். ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி வேலை கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு சம்பளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பிசிஎம் பர்மிட் சிபிஆர் பர்மிட்லாம் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து லோவாக இருக்குது, நீங்கள் ஏன் போகிறீங்க, நிறைய பேர் இப்போ ஏன் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து அதிகமான அமௌண்ட் கட்டி எஸ்பாஸ் இபாஸில் வாங்க முடியாத பட்சத்தில் இதில் போயிட்டு இதிலே அவங்க டெவலப் பண்ணிட்டு முன்னேற்றி முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எஸ்பாஸ் இபாஸுக்கு ஈக்குவலாக இதில் சம்பளம் வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அது வந்துட்டு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ வந்து இதுலையும் நீங்கள் போகலாம், இதில் போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்டில் டெஸ்ட் அடிச்சுட்டு தான் போக முடியும். மோஸ்ட்லி இப்போ டெஸ்ட் அடிக்கிறது இந்தியாவில் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாததாக இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் பர்மிட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு டெஸ்ட் அடிக்கலாம்னு ஒரு சில ஏஜென்ட்டுகள் அதிகமான அமௌண்ட் வாங்குறாங்க. அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. அப்போல்லாம் வந்து அமௌண்ட் கட்டிடாதீங்க. நீங்கள் என்ன பர்மிட்டில் போகிறீங்களோ அதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை மட்டும் கட்டுங்க. இந்த மாதிரி டெஸ்ட் அடிக்கணும்னா டெஸ்ட் அடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட் தரேன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு அந்த வேலையே வேணான்னு சொல்லிடுங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த டெஸ்ட் அடித்து அங்கே போய் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி 5 லட்சம் 6 லட்சம்லாம் கேட்டாங்கன்னா தயவுசெய்து பணம் கட்டாதீங்க. பிசிஎம் பர்மிட் சிபிஆர் பர்மிட்டுக்கு என்ன சம்பளமோ அதை மட்டும் கட்டுங்க. ஸோ ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் வந்து டெஸ்ட் அடிக்காமையும் போக முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை லெவியில் தான் போக முடியும். ஹை லெவி ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கம்பெனி வந்து உங்களுக்காக லெவி அதிகமாக கட்டி உங்களை வேலைக்கு வச்சுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் போகிறப்ப உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரி போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஹை லெவியெல்லாம் நீங்கள் கட்டி போகிறீங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் உங்களுக்கு வந்து டெஸ்ட் அடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஹை லெவியில் எடுத்து டெஸ்ட் அடிக்க வச்சு லோ லெவியை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ரேர். அதை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ வர்ற நாட்களில் வந்துட்டு பிசிஎம் பர்மிட்டு சிபிஆர் பர்மிட்டு ஒர்க் பர்மிட்லாம் வந்துட்டு வரப்போகிற ஜாப் வேகன்சிஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு ஓகே சூட்டபிள் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிஎஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஆட்கள் தேவைப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு லெவலில் டிரைவர் இருக்குது, அடுத்தது லேசிங் ஒர்க் இருக்குது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் இருக்குது, கிரேன் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ஆட்கள் தேவைப்படுவாங்க. மோஸ்ட்லி வந்து டிரைவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்னா ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும். மோஸ்ட்லி ஹெவி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அதிகமாக ஹெவி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேசிங் ஒர்க் அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், லேசிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ வந்து அந்த வேலைக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கஷ்டப்பட தயாராக இருக்கணும். சேலரி நல்ல சேலரியாக இருந்தாலும் ஒர்க் வந்து ஹார்டாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருந்தால் மட்டும் லேசிங் ஒர்க்குக்கு போங்க, இல்லைனா நீங்கள் போகாதீங்க. அடுத்தது ஆப்ரேட்டர், கிரேன் ஆப்ரேட்டர் ஒர்க்குக்கு அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சாலே போதும், அவங்களே ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்குவாங்க. இந்த 3 வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த அடுத்த ஒரு 2 or 3 monthஸில் வந்துட்டு இதுக்கு உண்டான ஆர்டர் பிஎஸ்சியிலேருந்து வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சென்னையில் போய் ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும். ட்ரைனிங்கில் வந்துட்டு உங்களுக்கு லேசிங் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை டிரைவிங் ஜாபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் பிஎஸ்ஐயில் தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ இருந்தே பெரிய வண்டிகளை ஓட்டி நீங்கள் பழகுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிப்பாங்க. ஸோ சிங்கப்பூர்லேருந்து நேரடியாக வந்து சென்னையில் வந்துட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்க அனுப்புகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இன்டர்வியூ எடுக்கல நீங்கள் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும், இல்லைனா கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து ட்ரைனிங் ஃபீஸ் வந்து அதுக்கு கட்டுவீங்க. அப்போ நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டுற ட்ரைனிங் ஃபீஸ் வந்து வேஸ்ட் ஆயிடும். அதனால் அப்படி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கணும். முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்லாம் ரிவர்ஸில் எடுக்கிறதுக்குலாம் வந்து நல்லா கற்றுக்கணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த டிராக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வீட்லேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ யாராவது டிராக்டர் வச்சுருக்காங்க. டிராக்டர்னால் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்துட்டு அந்த லோடு வந்து ஏற்றுறதுக்காக ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு பக்கெட் மாட்டிருப்பாங்க பார்த்தீங்களா டிராக்டரில். ஸோ அந்த பக்கெட் வச்சு நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கலாம் நல்லா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட மெக்கானிசமும் அந்த கண்டெய்னர் டிரைவர் வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட மெக்கானிசமும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிராக்டர் நல்லா ஓட்டுவீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு பிஎஸ்சியில் டிரைவிங் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அதிலே வந்து உங்களை உட்கார வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி நீங்கள் இங்கிலீஷ்லேயும் அவங்க கேட்குற கேள்விகள்லாம் புரிஞ்சு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட்
ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. அப்படி உங்களுக்கு புரிஞ்சு பதில் சொல்ல முடியலை அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வர்ற மாதங்களில் வந்து கண்டிப்பாக பிஎஸ்சிக்கும் ஜாப் வரும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் போகலாம். பிஎஸ்சியில் நீங்கள் போகிறதுல என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும். பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல சேலரி, நல்லா சம்பாதிக்கலாம். அது வந்து தனி ராஜ்யம். நீங்கள் இங்கேருந்தே போகையிலே வந்துட்டு நீங்கள் டிரைவராக தான் போக போகிறீங்க அப்படிங்கிறதுனால வேலையும் சூப்பராக இருக்கும். ஸோ பிஎஸ்சியும் நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்மின் லெவல் ஜாப்ல இருந்து இந்த பார்ட்டில் வரிசையாக நம்ம போட்ட பார்ட்டில் வரிசையாக பார்ட் பை பார்ட்டாக போட்டுட்டு வந்திருந்தோம். ஸோ அட்மின் லெவல் ஜாப்ல இருந்து கடைசியாக பிஎஸ்சி ஜாப் வரைக்குமே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஜூலை கடைசியிலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் இதுக்குள்ளார வந்துட்டு இந்த எல்லா ஜாப்புமே வந்து 1 by 1 வரும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இடத்துல ட்ரை பண்ணலாம். அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா www.sgtamil.com அப்படின்ற அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா இதுக்குள்ளார வந்துட்டு இந்த எல்லா ஜாப் வேகன்சியுமே வரும். அதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும், டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதை போட்டிருக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட முடியும். இது எல்லா வேகன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை தான் வந்து இந்த வெப்சைட்டில் போடுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிட முடியும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதோட இந்த ஜாப் வேகன்சி சீரிஸ் முடியுது. நிறைய பேர் வந்து கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, இந்த சீரிஸை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஜாபுக்குமே வந்து மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ வந்து அமௌண்ட் வீடியோ வேணும் அப்படின்னா ஆனால் சர்வீஸ் சார்ஜ் வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ அப்படிலாம் மூச்சை பிடிச்சி விறுவிறுக்க பேசுகிறேன்ல, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.